வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி சேலம் மாவட்டத்தை பற்றி ஒரு சிறப்பான செய்தி நாம் போடுறோம். என்ன அப்படின்னா, சேலம் மாவட்டம் உருவாகி இன்றோட 235 ஆண்டுகள் ஆகுதுங்க. 4/4/2026 இன்றைக்கி. இந்த 235வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சேலத்தை பற்றி ஒரு முக்கியமான ஒரு செய்தி நாம் பகிர்ந்துக்கலாம். சேலம் மாவட்டம் பார்த்திங்கன்னா, பல்வேறு காலகட்டங்களில் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் வெவ்வேறு இடங்களில் கைமாறப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ சேலம் மற்றும் கோவை இந்த பகுதிகள் ரொம்ப காலமாக மதுரை நாயக்கர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. அதன் பிறகு 1768 மதுரை மைசூர் போரில் சேலம் ஹைதர் அலி கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1799 லார்டு கிளைவ் அவர் கைப்பற்றி சங்ககிரி துர்க்கத்தை தலைமையிடமாக வச்சுக்கிட்டு அவர் வெள்ளைக்காரங்களுடைய அரசாங்க சார்பில் நிர்வாகம் நடத்திட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஆங்கிலேயருடைய இராணுவ படைத்தளமாக இந்த சேலம் விளங்கியிருக்கு. அவர்கள் கட்டிய கோட்டை கூட இங்கே நிறையா பகுதியில் இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த சேலம் மாவட்டம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் சேலத் பகுதியை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த திப்பு சுல்தான் இவர்களுக்கு இடையில் 1792 ஒரு போர் நடக்குது. அந்த போரில் வெற்றி பெற முடியாமல் போனதுனால ஒரு ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் திப்பு சுல்தானிடமிருந்து ஒரு சில பகுதிகளை அவங்க வாங்கிக்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அந்த பகுதிகளாக சேர்ந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம். இன்றைக்கி நாம் சேலம் மாவட்டம்னு சொல்கிறோம். ஆனால் சேலம் மாவட்டத்துலேருந்து பிரிஞ்சு போன மாவட்டங்கள் இன்றைக்கி ஏகப்பட்டது இருக்குது. இப்போ தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, இந்த மாதிரி இப்போ இருக்கிற திருப்பூர், இப்படிலாம் நிறையா மாவட்டங்கள் பிரிஞ்சு போயிருக்கு. ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த சேலம் மாவட்டம் அவ்வளோ பகுதிகள் கொண்டதாக இருந்திருக்கு. அந்த பகுதியில் கொண்டதெல்லாமே சேர்த்து ஒரு பேர் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாரம்மாள் சேலம் மாவட்டம் அப்படின்ற மாதிரி தான் இதை வச்சுருந்துருக்காங்க. இந்த மாவட்டம் 1792 4/4 4வது மாதம் சேலம் மாவட்டத்தில் உருவாக்கியிருக்காங்க. இதில் குறிப்பாக இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலேயே மாவட்டம் அப்படின்னு முதலையாக வந்தது நம்ம சேலம் மாவட்டம் மட்டும்தாங்க. அதன் பிறகு இந்த சேலம் மாவட்டத்தினுடைய தலைமை இடங்கள்லாம் நிறைய இடங்கள் மாறி இருக்குங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு சில காலகட்டத்தில் தருமபுரியில் தலைமை இடமாக இருந்திருக்கு. 1830 அது மாறி இருக்குது. அதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தலைநகரம் சேலம் மாவட்டத்தினுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா ஒசூருக்கு மாறி இருக்குது. அதுக்கப்புறம் 1860 மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகம் திரும்பவும் சேலம் மாவட்டத்துக்கே மாறி இருக்குது. இந்த மாதிரி சேலம் பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கூட இப்போ தருமபுரி மாவட்டமாக உருவாகியிருக்கு இல்லைங்களா. அதை விட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம சேலம் மாவட்டம் தாங்க முதலாக மதுவிலக்கு அமுலுக்கு வந்தது 1937 வருடத்தில். இந்த மாதிரி சேலம் மாவட்டத்தை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. இன்றைக்கி சேலம் மாவட்டம் பிறந்த தினம் அப்படிங்கிறதுனால இந்த பதிவில் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் மாவட்ட மக்கள் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா போர்க்குளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.